ஆத்துமநேசரின் அங்கமகத்துவங்கள். தியானம் 15. ஆத்துமநேசரின் கை 3ஆம் பங்கு. வேதம். இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு, என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டாக்காதிருங்கள் என்றார். இயேசு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீரோருடைய கால்களையும் கழுவவும் தொடங்கினார். ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். இயேசு அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. போதனை. இந்த குறிப்பில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கைகளை பற்றிய 4 மகத்துவங்களை பார்க்கலாம். முதலாவதாக, தேவாலயத்தை சுத்திகரிக்கின்றது. இரண்டாவதாக, இயேசுவின் கரம் அசுத்தத்தை நீக்கிவிடுகிறது. மூன்றாவதாக, வெட்டப்பட்ட இடத்தை ஒட்ட செய்து அந்த இடத்தில் அற்றதை பற்ற பண்ணுகிறது. நான்காவதாக, இயேசுவின் கரம் பாவியின் கோட்டை. தியானம். என் ஆத்துமாவே, நான் இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆலயத்தை பற்றிய ஆவல் இல்லாமல் அதை அசட்டை செய்துவிட்டு நமக்குள் பொருளாசையையும் வியாபார கவலையையும் மற்ற பாவங்களையும் வைத்து நினைவு கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது பக்தி வைராக்கியம் இல்லாமல் இருக்கிறோம். எனவே அவர் ஒரு சவுக்கை வைத்து நம்மை அடிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். எனவே நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த நாளிலிருந்து என்னிடம் இருக்கின்ற சிற்றின்பம், பெருமை, உதாசீனம், பொருளாசை, கீழ்ப்படியாமை, அவிசுவாசம் உள்ளிட்ட காரியங்களை என்னிடமிருந்து அகற்றுகிறேன். நான் ஒரு நொண்டி, என்னை அடிக்காதேயும். நான் ஒரு பாவி, என்னை மன்னித்து என் மீது அன்புள்ளவராய் இரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிப்பதற்கு தயவுள்ளவராய் இருக்கிறார். பரவசம். என் பாவங்கள் என்னை விட்டு நீங்கிவிட்டது என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை பரிசுத்தமாக்கி விட்டார், இனி என் கிட்ட யாரும் வர முடியாது என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். விண்ணப்பம். துன்மார்க்கத்தை என்னிடமிருந்து நீக்குகிற என் கிறிஸ்துவே, எங்களுடைய பாவங்களை உமது கையை நீட்டி உமது பட்சமாய் எங்களை பிடித்து கொள்ளும். எங்களை உம்மை விட்டு விலகாமல் பாதுகாத்து கொள்ளும். தியானம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கை அவரால் தொடப்பட்டு நம்முடைய காதுகள் ஒட்டப்பட்டு, ஆம், நம்முடைய செவிடாய் இருக்கின்ற காதுகள், நம்முடைய காதுகள் இருந்தால் நாம் தேவனின் எச்சரிப்பை கேட்போம். நாமும் ஆவிக்குரிய காதுகள் இல்லாமல் அவரின் எச்சரிப்பை மறந்து பிசாசுக்கு பிரியமாய் வாழ்ந்து வருகிறோம். அவருடைய கரம் நம் ஆத்மாவின் கோட்டை என்று சொல்லி நாம் அவரிடம் சென்று அவருடைய கரத்தில் போய் உட்கார்ந்து கொள்வோம். ஜெபம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவும் எங்களை உம்முடைய புத்திரருமாய் மாற்றுவதற்காக எங்களுக்காய் உம்முடைய கரத்தில் அற்புதங்களை செய்கிறீரே. தேவரீர் எங்களிடம் இருக்கிற பொல்லாப்பு, துர்க்குணம் என்கிற புளித்த மாவை அகற்றி உம்முடைய வழியின்படி எங்களை நடத்ததற்கு எங்களை தேற்றி பலப்படுத்த வேண்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கேட்கிறோம். ஆமேன்.